ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் கீப்பர்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ரோஜா செடிக்கு ஒரு சூப்பரான உரம் தான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த உரம் பேர் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டைரெக்டாக ஒரு மெசேஜ் பண்ணுறேன் இந்த உரத்தோட பேர் என்னென்னு. ஸோ இந்த உரத்தை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க்கு செடியில் இந்த பிங்க் ரோஜா செடியில் மொட்டெல்லாம் சின்னதுலேயே காய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் அந்த பாட்டோடு அதை எடுத்துக்கிட்டு அந்த மண்ணை ஃபஸ்ட்டு கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பவுட்ரு ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பவுட்ரு கொஞ்சமாக தூவி விட்டுட்டு ஒரு ஸ்கூப் அளவுக்கு தூவி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக தெளித்து அதை மண் போட்டு மூடி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இதே மாதிரி எல்லா செடியிலையுமே போட்டு விடுங்க. எல்லா செடியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு விடுங்க. ஏன்னா நிறைய உரம் போடுறதால செடிங்கள் நிறைய குப்பை சேர்ந்துடும். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு செடி நல்லாவே க்ரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.